ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கில் எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனோன்னே இந்த பேஜில் வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கீழே ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் கேட்டிருப்பாங்க. இதில் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடியும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேப்ஸா கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி போனோன்னே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ், உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் பேன் கார்டில் இருக்க நம்பர், அதே மாதிரி பேன் கார்டில் இருக்க நேம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க நம்பர் கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தோடனே அதில் வேலிடேட் ஆதார்னு கேட்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட அட்டாச் ஆகிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் அதில் பார்த்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணி நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் ஓரளவுக்கு இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். சம்டைம்ஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்கள் ஆதார் கார்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில், அந்த டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸுக்கு டாக்குமெண்ட் டைப் கேட்காம நீங்கள் வந்து அதில் வந்து ஆதாரை செலக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் டைப்பில் நீங்கள் ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் எந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துலையும் பார்த்தீங்கன்னா சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு, அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்களுடைய ஆக்குபேஷன் டைப் என்ன, உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன, சேலரி, மந்த்லி சேலரியா, செல்ஃப் எம்ப்ளாயா, உங்களுக்கு இயர்லி இன்கம் எவ்வளவு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண கேட்பாங்க. அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏற்கனவே ஆதார் கார்டு கொடுத்தீங்களா, ஸோ ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபோ இமேஜ் ஃபார்மேட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அதில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பிசிக்கலிட்டி சேலஞ்சஸ் இருக்க பர்சனானு கேட்பாங்க. ஸோ அது எந்த கேட்டகரி நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சில கேட்பாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு டெபிட் கார்டு தேவையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு தேவையா, உங்களுக்கு மொபைல் பேங்கிங் தேவையா, வாட்ஸ்அப் பேங்கிங் தேவையா, செக் புக் தேவையா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தேவைன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன சர்வீஸ் தேவை எல்லாமே கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸ் கொடுத்துப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ நாமினி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தீங்கன்னா அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நாமினியோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம் எல்லாமே பார்த்து ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிருக்கீங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா ஜீரோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் ஜீரோ பேலன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா 500 வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ அந்த 500 ருபீஸை நீங்கள் வந்து அதில் வந்து பே பண்ணிவிட்டு யூபிஐ மூலமாக, டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் ஸோ இதே கேட்டகரியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கால்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோ காலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ காலில் என்னென்னா உங்களுடைய பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, இந்த ஒரிஜினல் 2 வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென், ஸோ இந்த இவ்வளோத்தையும் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான அவங்களே கேட்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரான்ச் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதையும் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டை வச்சுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களே செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க தனி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆதார் கார்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. பேன் கார்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களை சிக்னேச்சர் பண்ண சொல்லி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ காலை கட் பண்ணிவிட்டு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு
உங்களுக்கு வெல்கம் மெயில் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் மெயில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் புக்கோ இல்லைனா ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வீடு தேடி உங்கள் அட்ரஸ்க்கே வந்து இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.